குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை போகசுந்தரை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்தில் ஆரம்பத்தில் ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்ப போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அதை பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல் இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாலோ, ஒரு கடன் அடைக்க நினச்சாலோ, இல்லை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்யப்படுகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்கிற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபஸ்ட்டு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பாராட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு வந்து மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் கமெண்ட்ஸ் போனாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்க நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரை செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசினர்களுக்கான பொது பலன். மகர ராசி நேயர்களுக்கு
2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்களுமே சூரிய பகவான் நட்சத்திரம் மகர ராசிக்கு. அதுக்கடுத்தபடியாக முழுமையான நட்சத்திரம் என கூறக்கூடிய திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் முழுமையாக இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அமிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மகர ராசியில் இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்டதுதான் மகர ராசி. அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 பாதங்கள் கொண்ட மகர ராசியில மகர ராசிக்கு அதிபதியாக வருவது யார் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். மகர ராசி உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். மகர ராசியில வலிமை இழக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வலிமை அடைகிறார் என பார்க்கிறோம். ஸோ இந்த அமைப்பில் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள், ஆரம்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாதத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தான் என்ன செய்யும், என்ன செஞ்சா என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை எளிதாக புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. மேலும் உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக மே மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான சூழ்நிலை இருக்கிறது. அதே போல இந்த மாசத்துல உங்களுடைய கொடுத்த வாக்கை நீங்கள் உறுதியாக காப்பாற்றுவீர்கள். திடீர் பண வரவுகள் ஏற்படும். பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவுகள் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாக்கும். நீங்க உழைச்ச உழைப்புக்கு, அதாவது நீங்க நிறைய கடினமான உழைப்பாளின மகர ராசிக்காரங்க ஒரு மிக முக்கியமான ஆளுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். நீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் பெறக்கூடிய தன்மையில இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போயிட்டே இருப்பீங்க, யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நான் என்று உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க, இல்லை லாட்ரி சீட்டுவாங்க, அதன் மூலமாக லாபம் நினைக்கலாம். ஸோ இதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக எடுத்துக்கலாம். அது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எனக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காலகட்டம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நினைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கல்வியில நல்ல ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து கல்லூரியில சேரக்கூடிய காலகட்டம். கல்வி படிக்க நினைக்க தடையாகவே இருக்கு, கல்வி எப்படியாவது நான் காலேஜ் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்க மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கல்லூரியில் மேற்படிப்பு சேரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாத பலன்களில் உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வியில் மகர ராசிக்காரர்கள் மாணவர்கள் இருக்காங்கன்னா எந்த கல்லூரியில் எந்த ஸ்கூலில் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்க, இந்த ஸ்கூலில் சேரணும் சீட்டு கிடைக்குமா, இந்த ஸ்கூலில் சேரணும் சீட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிருக்க மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்கூலில் நீங்கள் சேர்ந்து மேற்படிப்பை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது என ஆக்கிறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உங்களுடைய கணவனும் சரி உங்களுடைய மனைவியும் சரி உங்களை புரிஞ்சு அவங்க நடக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும் போது மிக ஒரு அந்நியமான ஒரு கணவன் மனைவியாக இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நண்பர்களுக்குள் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நான் இருக்கேன்டா, நீ இதுக்கு வரப்படாத, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எந்த ஒரு ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவி செய்வதில் மகர ராசிக்கு ஈக்குவலாக யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த பிரதிபலனுடைய தன்மை பலாபலன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த தன்மையில் இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ புதிய வீடு இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாத பலன்களை உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அதிகமாக செலவழிப்பதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும்.
அப்புறம் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கிறத நீங்கள் அக்கறை செலுத்துவது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். உங்களுடைய பணி உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேரிங் எடுத்துக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற தடையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பை கிழங்காங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த மாதத்தில் உங்கள் சந்திராஷ்டமம் மொழியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் உங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அம்மன் வழிபாடு பின்பற்ற வேண்டும். அம்மன் வழிபாடு நீங்கள் கட்டாயம் பின்பற்றினீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக அடையக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமத்து அன்னைக்கு புதிய முடிவுகள் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்ல ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்தபடியாக வந்து விநாயகர் வழிபாடு இந்த சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சி உதவியாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவும் இருக்கா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு நேற்று செய்யப்படுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவருக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக கிடைத்து கொடுக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நன்னோக்குநர்களுக்கு எனது பரிவான நன்றியை பதிவு பண்ணுகிறேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு மாராசி நேரம் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் பதிவு வருகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரமாணி சிவகாசிலிருந்து. நன்றி, வணக்கம்.